வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் ஆட்ஸை ஸ்கிப் பண்ணுறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதாவது ஸ்கிப் பண்ண முடியாத ஆடையும் நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த வித ஆப்ஸுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஆப்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும் பண்ணால் போதும். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஆக்சுவலி கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா கிரியேட்டர்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படிங்கிறது. ஸோ இதில் உங்களுக்கு ஆட்ஸ்லாம் வருது. அதாவது ஆட்ஸ் ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட் ஆட்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஆட்ஸ்லாம் நீங்கள் தவிர்க்கணும். அதாவது நீங்கள் இந்த மாதிரி செட்டிங்ஸை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் இனிமேல் வராது மொத்தமாகவே யூடியூப்பில். நீங்கள் எந்த விதமான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தாலும் உங்களுக்கு ஆட்ஸ் வராது. நீங்கள் அதே சேனலில் பார்த்தாலும், மானிட்டைஸ் ஆன சேனலில் பார்த்தாலும், மானிட்டைஸ் ஆகாத சேனலில் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரேராக தான் வருமே தவிர உங்களுக்கு எல்லா வீடியோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காது. அதாவது யூடியூப் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க ஏன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ஸ் மூலயமா தான். ஸோ அந்த ஆட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களால், அதாவது உங்களுக்கு மட்டும் தெரியாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் எந்த வீடியோ செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஆட்ஸ் அனாய்டாக இருக்குது, இல்லைனா ஆட்ஸ் வர்றது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஆட்ஸ் வரதை நிறுத்தலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த சேனலை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வரதும் வராததும். சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சேனலாக இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிக்கும். சில வீடியோஸ் ஆட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு எந்த நேரத்தில் ஆட்ஸ் வருதோ, அதாவது நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் அது மாதிரி ஆட்ஸ் வரப்போ நீங்கள் அந்த ஆடில் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கும். அதாவது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடோட டைம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கும். அந்த ஆடு எவ்வளோ நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வரும் அப்படிங்கிறது அந்த டைம் செகண்டுக்கு சைடில், அதாவது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. காஷன் சிம்பிள் அப்படின்னா இந்த ஐ மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஒய் திஸ் ஆட், அதுக்கப்புறம் ஸ்டாப் சீயிங் திஸ் ஆட், அதுக்கப்புறம் ஃபீட்பேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்டாப் சீயிங் திஸ் ஆட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீசன்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான ரீசனுக்காக நீங்கள் ஆட் பார்க்கறத நிறுத்துறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா irrelevant, inappropriate இல்லை அப்படின்னா ஆல்ரெடி ஏன்னா ரிப்பீட்டேட்டிவ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்பீட்டட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஏன் அப்படின்னா ரிப்பீட்டட்னு கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரிப்பீட்டட்னு கொடுத்து நீங்கள் சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா வராது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இனிமேல் பர்மனெண்ட்டாக வராது அப்படின்னு சொல்லிட முடியாது. உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா எந்த வித ஆட்ஸும் பார்த்தீங்கன்னா காமிக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஆட் வரும்போது நீங்கள் இதே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மாதிரி தான் ஆட்ஸ் வராமல் இருக்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இனிமேல் யூடியூப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஆட்ஸ் வராது. ஓகே, இப்போ ஆட்ஸ் வராது அப்படின்னா நம்ம எந்த வீடியோ செலக்ட் பண்ணாலும் ஆட்ஸ் வராது இல்லை, இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வருமானா ப்ராப்ளம்ஸ் வராது. உங்களுக்கு ஆட்ஸ் பார்க்குற விருப்பம் இல்லாதனால யூடியூப் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நிறுத்தி வைப்பாங்க. உங்களுக்கு எந்த வித ஆட்ஸும் வராமல் இருக்கிற மாதிரியா அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேருந்து வெளியில் போயிடலாம்லே, அந்த மாதிரி சில காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா உங்களை அவங்களுக்கு ஆட்ஸ் வராமல் பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வரும். மேபி சில அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாகவே இது வந்துடும். அதாவது என்னென்னா உங்களுக்கு இனிமேல் ஆட்ஸே வராமல் கூட போயிடும். ஸோ இப்போ நீங்கள் ஆட்ஸை ஸ்டாப் பண்ணிட்டீங்க. திருப்பியும் ஆட்ஸ் வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ஆட்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் பார்த்தீங்கன்னா அது திருப்பி ரீஸ்டோர் பண்ண முடியாது. நீங்கள் ஆட்ஸை பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.